வெளியே தானே நிறுத்தி வச்சிருந்தோம். எப்படி உள்ள வந்தா? ஜனனி, ஏய் நன்றி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஜனனி, ஏய் எந்திரி எந்திரி. சிவா, ஏய் இங்க என்னடி பண்ற? எப்படி இங்க வந்த? உனக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்துதானே உன்னை வெளியே அமிச்சோம். அப்புறம் எப்படி வந்தீங்க? சிவா, ஏன் இவ்ளோ கோபப்படுற? நான் உன் வைஃப் இல்லையா? நான் இங்க வந்து படுத்ததுல என்ன தப்பு? ஏய் நீங்க என்னோட வைஃப்ங்கிறதெல்லாம் முந்தா நாள் வரைக்கும் தான். நேத்தோட அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நீ கிளம்பு. சிவா, ஏன் புரியாம பேசுற? மனுஷங்கன்னா ஏதாவது தப்பு பண்றது சகஜம் தானே. அதுக்காக உன்னை நம்பி வந்தவள வெளியே அனுப்பிடுவியா? புரிஞ்சுக்கோ சிவா, பிளீஸ். இந்த பாரு, நீ பண்ணதெல்லாம் இந்த மனுஷங்க பண்ண தப்பே இல்ல, பிசாசுங்க பண்ண தப்பு. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. முதல்ல வெளியே போடி வா. சிவா, அந்த மேகலா தானே சிவா கடத்திட்டு போனா. அவளை விட்டுட்டு என்ன தண்டிச்சிட்டு இருக்கியே, அது சரியா? பார், நான் அவளை கூட மன்னிச்சிருவேன். அவ எவ்வளவு ஒருத்தி. அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நீ எங்களோட வாழ்ந்துகிட்டு எங்களோட கழுத்து இருக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிய. உன்னெல்லாம் போய் மன்னிக்க முடியும். போ வெளியா. சிவா, நான் வயித்துல குழந்தையோட இருக்கேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏய் இங்க பார், இந்த கதையெல்லாம் இங்க தேவையில்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இருக்கிற இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முதல்ல இங்க வெளியே போடி, கிளம்புடி. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா சிவா? அம்மா அப்பா சொந்த பந்தம்னு யாரும் எனக்கு கிடையாது. அது உனக்கே தெரியும் தானே. என்ன இப்போ வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எங்கயோ போய் தொலை. சிவா, விடு. விடு சிவா. பாரு, உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லங்கறனாலதான் உன்னை நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். தனியாவே வாழ்ந்தவன் ஒரு பெரிய குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் தான் நான் உன்னை கூட்டே வந்தேன். எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்றப்ப நீங்க இன்னும் நல்லவளா மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்க. ஏண்டி, என் தங்கச்சிடி, அவளை கூட்டு போய் கடத்துறவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்க. இத்தனை நாள் எல்லாரோடையும் பழகிருக்க. அவ போட்ட சாப்பாடையும் சாப்பிட்டிருக்க. எல்லாரோட சந்தோஷத்திலையும் கூட நல்லா இருந்தல்ல. அவங்களோட அன்பு பாசம் எல்லாத்தையும் பார்த்து எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? நல்லவேளை அந்த துளசி கூட இருந்ததுனால சரியான நேரத்துல என்னால காப்பாற்ற முடிஞ்சது. என் தங்கச்சி அவன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா உனக்கு? என்ன திரி பண்ணி வச்சிருக்க? நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது. முதல்ல வெளியே போடி போ. இல்ல சிவா, நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். ஏய், வெளியே போன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் இன்னும் என் கூடயே இருந்து என்னெல்லாம் கெடுதல் பண்ணலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அடுத்ததா யார கடத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா? ஓடி வெளியே முதல்ல. சிவா, நான் அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அங்கிள் தான் என்ன வீட்டுக்குள்ளேயே வர சொன்னாரு. தயவு செஞ்சு என் மேல கோபப்படாத. சூப்பர். நாங்கெல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டோன்னு நேரா அவர் காலில் போய் விழுந்திருக்க. வச்சவன் அவர் உன்னை உள்ள வரதுக்கு சம்மதிச்சிட்டா நாங்கெல்லாம் பேசாம இருந்துடுமா? சிவா, என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சு தள்ளுவீங்க? அவ இந்த வீட்ல இருந்தா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நம்ம எல்லாருக்கும் தான் ஏதாவது ஆகும். வெளிய போடி. டேய் சிவா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவ வயித்துல குழந்தையோட இருக்காடா, அவளை போய் இப்படி பிடிச்சு தள்ளுற? அம்மா, அவ வயித்துல குழந்தையோட இருக்கட்டும், இல்ல எதோட வேணாலும் இருக்கட்டுமா. ஆனா என் வாழ்க்கையில அவ இல்ல. அவளை உடனே வெளியே போக சொல்லுங்க பிளீஸ். சிவா, ராத்திரி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம தானே இருந்த, காலையில என்னடா ஆச்சு உனக்கு? ராத்திரி நான் ரூமுக்கு போகும்போது அவரு தூங்கிட்டாரு. இப்பதான் முழிச்சாரு. அதான் என்கிட்ட சண்டை போடுறாரு. அம்மா, அவளை வீட்டை விட்டு வெளியே தானே அனுப்பணும். அவ எப்படிமா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா? சிவா,
நான் தான் அவளை உள்ள வர சொன்னேன். அப்பா நீங்க ஏன்பா வர சொன்னீங்க? அப்பா அவ காவேரி கடத்தினதெல்லாம் மறந்துட்டீங்க. அப்ப நம்ம காவேரியை கூட்டிட்டு போய் ஒரு திருட்டு கும்பிட்டு ஒப்படைச்ச வைப்பேன். இவளை ஏன்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? காவேரி தான் கிடைச்சிட்டாலப்பா. அது மட்டும் இல்லாம ஜனனி நீ தாலி கட்டின பொண்டாட்டி தானே, எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அதான் உள்ள வர சொல்லிட்டேன். அப்பா தாலி கட்டின என் கையாலேயே தாலி அப்படியே அறுத்து எறியறப்பா. அவளை வெளியே போக சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு. டேய் சிவா, வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற? உனக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோன்னே உனக்கு தெரியாதுல்ல? நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா என்னம்மா ஆளாளுக்கு இங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க? அவ பண்ண காரியத்தெல்லாம் மறந்துட்டீங்களாமா? ஏதோ துளசி இருந்ததுனால காவேரி கண்டுபிடிக்க முடிஞ்சது, இல்லனா என்ன இருக்கும் தெரியலமா? மேகல அந்த தாசிக்கே நம்ம காவேரியை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாமா? நம்மளும் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டிருப்போம். சரிப்பா, நடந்ததையே பேசிட்டு இருக்க முடியுமா? வேற யாராவது இருந்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவு பண்ணிடலாம். ஜனனி உன் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட வாரிசா அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவளை எப்படிடா வெளில அனுப்ப முடியும்?